ஆந்திர மாநிலம் திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள கோசசாலாவில் 100 பசுக்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்ததாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பூமனா கருணாகர ரெட்டி குற்றம் சாட்டியிருந்தார். பசுக்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இது ஆந்திராவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது வீரபிரம்மம் துணை வன அதிகாரி மற்றும் பொறுப்பு கோசாலை இயக்குனர் ஸ்ரீனிவாசலு, விஜிஓ விஜிலன்ஸ் ராம்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கோசாலையில் பசுக்கள் குடிக்க பயன்படுத்தும் தண்ணீர் பாசி படிந்திருந்ததாலும் புழுக்கள் இருந்ததாலும் கண்டுகொள்ளவில்லை. கோயிலுக்கு கோமாதா என்ற திட்டத்தில் பல்வேறு கோவிலுக்கு 196 பசுமாடுகள் வழங்கினர். ஒருமுறை மாடுகளை வழங்கினால் அவை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை கண்காணிக்கவில்லை. கோசாலையில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் உள்ளே செல்லக்கூட அனுமதிக்கப்படவில்லை. மாட்டுத் தொழுவ வளாகத்தை சுற்றி மருந்துகள் சிதறி கிடந்தனர். மார்ச் 2021 முதல் மார்ச் 2024 வரை மிகப்பெரிய முறைகேடுகள், மோசடிகள் தேவஸ்தானத்தில் நடந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் இறந்த மாடுகள் பற்றிய விவரங்கள் மறைக்கப்பட்டனர். பசுக்கள் இல்லாத பசு தொழுவங்களுக்கு தீவனம் என்ற பெயரில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது. முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உயர்மட்ட அதிகாரிகளை நியமிப்பதற்கான விதிகள் மீறப்பட்டனர். பொது மேலாளர் நிலை அதிகாரிகளின் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்தன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் தோல்வியால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்தனர். ஒரு புரோக்கர் 50 முறை சேவை டிக்கெட்டை பெற்றார். 200 முறை அறைகள் பெற்றுள்ளார். அவ்வாறு புரோக்கர்கள் இல்லாமல் தரிசனம் அறைகள் பெற முடியாத சூழல் இருந்தது. இதன் காரணமாக 39,000 புரோக்கர்கள் கண்டறிந்து பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரது மீதும் கிரிமினல் வழக்கு தொடர முடியாது என்றாலும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பசு நெய் கொள்முதலில் முறைகேடுகள் நடந்தன. அன்னதான அரிசி பருப்பு தரம் மிகவும் மோசமாக இருந்தது. சாமிக்கு படைத்த நெய்வேத்தியம் பிரசாதம் இயற்கை பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக கூறி பல முறைகேடுகள் செய்யப்பட்டனர். 3 கோடி மதிப்புள்ள பொருட்களை நன்கொடையாக வழங்கி 25 கோடி மதிப்புள்ள நன்கொடையாளர்களுக்கான முன்னுரிமை பாஸ் புத்தகம் 85 பெயரில் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 2024 நான் செயல் அதிகாரியாக பொறுப்பேற்பதற்கு முன்பு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தேன். அப்போது அவர் தேவஸ்தான அமைப்புகள் மிகவும் கலங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அவர் சரி செய்யப்பட வேண்டும் என கூறினார். அதன்படி கடந்த 10 மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தேவஸ்தானத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க நடவடிக்கை எடுத்து தரமான நெய், அரிசி, பருப்பு உள்ளிட்டவை வாங்கப்பட்டு தரமான பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தரம் சோதனை செய்ய நவீன ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் கருத்துக்களை கேட்டு முறைகேடு இல்லாமல் சேவைகளை மேம்படுத்தியுள்ளோம். ஆனால் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர் ரெட்டி தேவஸ்தானத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார். தேவஸ்தான கோசாலையில் 100 பசுக்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்ததாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பூமனா கருணாகர் ரெட்டி கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது. இதனால் உலகம் முழுவதும் பரவியுள்ள ஏராளமான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் மார்ச் 2021 முதல் மார்ச் 2024 வரை கோசாலையில் ஏராளமான ஊழல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது. தேவஸ்தான விஜிலன்ஸ் அறிக்கையுடன் சமர்ப்பித்த வீடியோ கிளிப்பிங் மற்றும் புள்ளி விவர ஆதாரங்களை வெளியிட்டார். சில நன்கொடையாளர்கள் தேவஸ்தானத்திற்கு வயதான மற்றும் நோய்கள் தாக்கிய பசுக்களை நன்கொடையாக வழங்குகின்றனர். இது போன்ற வகை பசுக்கள் தானம் செய்வதால் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 15 பசுக்கள் இறக்கின்றனர். 2024 ஆண்டில் எஸ்வி கோசாலையில் 179 பசுக்கள் இறந்தது. 2025 ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சுமார் 43 பசுக்கள் அவற்றின் வயது மற்றும் நோய்களால் இறந்தனர். இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 59 கன்றுகளும் பிறந்தனர். உண்மை இவ்வாறு இருக்கும்போது முன்னாள் தலைவர் பசுக்களுக்கான தீவனத்தை சரியாக வைக்காததால் கால்நடைகள் இறந்ததாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது துரதிர்ஷ்டவசமானது.